சரி, வாருங்கள் இதற்குள் ஆழமாகச் செல்லலாம். நமது இந்த விளக்கக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? நம்மை சுற்றியுள்ள இந்த பௌதீக உலகத்துல மறைந்திருக்கக்கூடிய வடிவவியலின் மொழிய, அதாவது ஜாமெட்ரிய எப்படி டீகோட் செய்ய போறோங்கிறத தான். நாம தினமும் பார்க்குற ஒவ்வொரு வடிவத்துக்கும் பின்னாலும் இருக்கிற அந்த ஆச்சரியமான ரகசியங்களை இன்னைக்கு நாம வெளிக்கொண்டு வர போறோம். இன்று நாம் பயணிக்கப் போகும் கட்டமைப்பு இதுதான். 1. புள்ளியின் சக்தி. 2. கோட்டுத் துண்டுகள் மற்றும் முடிவிலி கோடுகள். 3. நிஜ உலக கதிர்களை புரிந்து கொள்ளுதல். 4. கோணங்கள் மற்றும் சுழற்சியின் கலை. கடைசியாக 5. கோணங்களை எவ்வாறு ஒப்பிடுவது. ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்சு சுழற்சி வரைக்கும் போக போறோம். பகுதி 1. புள்ளியின் சக்தி. புள்ளி, அதாவது பாயிண்ட், இதுக்கு நீளம், அகலம், உயரம்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு துல்லியமான இடத்தை மட்டும்தான் குறிக்கிறது. நாம பேப்பர்ல பேனாவால ஒரு சின்ன டாட் வச்சாலும் நிஜத்துல உண்மையான புள்ளிகள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மிக மிக மெல்லியவை. அதுக்கு உருவமே இல்லைங்க, அது வெறும் ஒரு லொகேஷன், அவ்வளோதான். இந்த சுருக்கமான கருத்தை நிஜ உலகத்தோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு நீங்க நினைக்கலாம். இங்க இருக்கிற காம்பஸோட கூர்மையான முனையோ அல்லது ஒரு ஊசியின் முனையோ கவனிங்க. அந்த நுட்பமான ஷார்ப்பான கூர்மை தான் ஒரு புள்ளிக்கான மிகச்சிறந்த பௌதீக உதாரணம். அந்த எக்ஸாக்ட் லொகேஷனை இது பக்காவா மாடல் செய்து காட்டுது. பகுதி 2. கோட்டு துண்டுகள் மற்றும் முடிவிலி கோடுகள். புள்ளி A இருந்து புள்ளி B வரைக்கும் இருக்கிற மிக குறுகிய பாதை தான் கோட்டு துண்டு, அதாவது லைன் செக்மெண்ட். இதுல அந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸும், அதாவது இறுதி புள்ளிகளும் அடங்கும். இப்போ உங்க கற்பனையில ஒரு பேப்பரை 2ஆ மடிச்சு பாருங்களேன். அந்த மடிப்பினால ஒரு தடம் உருவாகும் இல்லையா? தெளிவான தொடக்கமும் முடிவும் கொண்ட அந்த தடம் தாங்க ஒரு கச்சிதமான கோட்டு துண்டு. இப்போ இங்க இருக்கிற விஷயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிற கோட்டு துண்டுக்கும் முடிவே இல்லாம நீண்டுகிட்டே போற ஒரு கோட்டிற்கும், அதாவது லைனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வித்தியாசம்தான். இடதுபுறம் இருக்கிற கோட்டு துண்டுக்கு 2 முனைகள் இருக்கு. ஆனா வலதுபுறம் பாருங்க, ஒரு கோடு எந்த முடிவும் இல்லாம 2 திசைகளிலும் காலவரையற்று விரிவடைந்து கொண்டே போகுது. இது உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தானே. பகுதி 3. நிஜ உலக கதிர்களை புரிந்து கொள்ளுதல். கதிர், அதாவது ரே, இது ஒரு கோட்டோட ஒரு பகுதி தான். ஆனா இது ஒரு தொடக்க புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட திசையில முடிவே இல்லாம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி வெளிநோக்கி வேகமா பாயிற அந்த மூமெண்ட்டை உங்க மனசுல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இங்க இருக்கிற லைட் ஹவுஸ் மற்றும் டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை கவனிங்க. நிஜ உலக பொருட்கள் எப்படி வடிவியல் கதிர்களா செயல்படுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான மாடல். வெளிச்சம் அந்த பல்பில், அதாவது அதோட தொடக்க புள்ளியில உருவாகி இருட்டுல முடிவே இல்லாம தொடர்ந்து பயணிக்குது இல்லையா? இதுதாங்க கதிர்களுக்கான மிகச்சிறந்த உதாரணம். பகுதி 4. கோணங்கள், சுழற்சியின் கலை. கோணம், அதாவது ஆங்கிள், இது ஒரே தொடக்க புள்ளியை பகிர்ந்து கொள்ளும் 2 கதிர்களால் உருவாகிறது. அந்த புள்ளியை நாம உச்சின்னு சொல்லுவோம். இந்த 2 கதிர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த திரும்புதலின் அளவு தான் கோணத்தின் அளவு. கோணங்கள்னா சும்மா நிலையா இருக்கிற வடிவங்கள்னு நினைச்சுக்காதீங்க. அவை நிஜத்துல சுழற்சியோட பௌதிக செயலை, அதாவது ரொட்டேஷனை குறிக்கின்றன. ஒரு கத்திரிக்கோளை திறக்கிறத உங்க மனசுல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த கத்திரிக்கோளோட மைய அச்சு தான் உச்சி, அதாவது வெர்டெக்ஸ். நகரம் அந்த 2 பிளேடுகளும் தான் அதோட கரங்கள். நாம் அதை திறக்கும்போது அவை சேர்ந்து ஒரு கோணத்தை உருவாக்குது. இது மிகச் சிறப்பாக விளக்குவது என்னவென்றால், வித்யா தன் புத்தகத்தை திறக்கிறத நீங்க பார்க்கலாம். புத்தகத்தை இன்னும் அகலமா திறக்கணும்னா நமக்கு அதிக சுழற்சி தேவைப்படுது. அந்த சுழற்சி நேரடியாக ஒரு பெரிய கோணத்தை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அதிக சுழற்சி இருந்தா அங்க பெரிய கோணம் உருவாகும். பகுதி 5. கோணங்களை எவ்வாறு ஒப்பிடுவது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புதிர். அளவுகோலையோ பாகைமானியையோ பயன்படுத்தாம 2 கோணங்கள்ல எது பெருசுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன யோசிக்கிறீங்களா? நான் விடைய சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இதற்கான விடை ரொம்ப சிம்பிள். மேற்பொருந்துதல், அதாவது சூப்பர் இம்போசிஷன். 2 கோணங்களோட உச்சி அப்புறம் அதோட ஒரு கரம், இது 2ம் ஒன்னு மேல ஒன்னு சரியா பொருந்தும்படி வையுங்க. அப்படி வைக்கும்போது எந்த கோணத்தோட 2வது கரம் வெளியே விலகி அதிகமா திரும்பி இருக்கோ அதுதான் பெரிய கோணம். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான, அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய வட்டத்தை பயன்படுத்தி இதை எப்படி செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல அந்த வட்டத்தோட மையத்தை முதல் கோணத்தோட உச்சியில வைங்க. அடுத்து கோணத்தோட கரங்கள் வட்டத்தோட விளிம்பை கடக்கிற இடங்களை A மற்றும் B அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வட்டத்தை அப்படியே நகர்த்தி அதோட மையத்தை 2வது கோணத்தோட உச்சியில வைங்க.
இப்போ அந்த மார்க்கிங்ஸோட ஒரு கரத்தை மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த கோணம் பெருசுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு கோணத்தோட சுழற்சியையும் பிடிச்சு அதை எங்க வேணாலும் ஒப்பிட்டு பார்க்க உதவுற ஒரு பிரில்லியண்டான ட்ரிக் இது. நாம இந்த விளக்கத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். நீங்க இப்போ உட்கார்ந்திருக்கிற அறைய சுத்தி பாருங்க. உங்க கண்ணுக்கு வேற ஏதாவது செங்கோணங்கள், அதாவது ரைட் ஆங்கிள்ஸ் தெரியுதா? கதவுகள், ஜன்னல்கள், உங்க மேசைன்னு அது எங்க வேணாலும் இருக்கலாம். உங்க உடனடி சூழல்ல மறைஞ்சிருக்கிற அந்த வடிவவியலின் மொழியை டீகோட் செஞ்சு கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு சவால் விடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன்.